ஆர்மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே கீழார் கோவனமும் திருநீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏன்றுகொள் நீ வாளார் கண்ணிபங்கா மழபாடியுள் தலைவா மழபாடியுள் மாணிக்கமே ஆளால் உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே எல்லாம் வல்ல சிவப்பரம்பருடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குருவினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக திகழ்கிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவென்பது ஆண்டவன் அருளால ரொம்ப நன்றாக அமைந்திருக்கிறது. இதை 2 முறை இந்த திருக்காட்சியை நமது முன் அதை ஒளிபரப்பி காட்டினார்கள். அந்த 2 முறையுமே அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலைகளும் நடுவில் அந்த சிவனையும் நம்ம இது பண்ணுறது, என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம காட்டுது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்களில் போய் வழிபாடு பண்ணணும், தவம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை இந்த இது பாடல் காட்சிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏன்னா சிவன் என்ற சொல்லுக்கு இயற்கை வடிவனன்னு பேர். இயற்கையை தான் நம்ம சிவன் சொல்லி கும்பிட்றோம். அதனால தான் நம்ம பெரியவர்கள்லாம் பார்த்தா எங்கெல்லாம் ரொம்ப இயற்கை அழகு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வழிபடக்கூடிய ஒரு இடமாக, புனிதமான இடமாக மாற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வேற என்ன மாதிரி இன்றைய சூழலுக்கு எல்லாரும் போய் அங்கே உட்காந்து என்னமோ பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிருக்கும். அந்த வழிபாட்டு ஸ்தலங்களாக மாற்றக்கூடிய அது அந்த புனிதம் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இது வரைக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் காட்சியை நாம் காணும்போது ஒரு பெரிய ஒரு பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுது. பக்தியால் யாழ் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி என்று அருணகிரியார் கூறுவார். அதனால நம்ம இதை பார்க்கிற போது பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுகிறது. இந்த காட்சியை நான் சாமி ஒரு யாகசாலையில கும்பாபிஷேகத்தில் இருக்கும் போது நமது மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய நமது சேவியோன் ராஜேந்திரன் அவர்கள் இதை அப்படியே போட்டு காமிச்சார். அங்கே அந்த ஒளிபெருக்கியெல்லாம் இருக்கு. அது பார்த்த போதே என்னமோ பண்ணிச்சுது, ஏதோ நல்லபடியாக பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம எப்பெல்லாம் ஒரு நல்ல செயல்களை நாம் செய்கிறோமோ, அது அமைகிறதோ, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதை புகழ்வார்கள், அதில் அப்படியே வாட்டம் முழுவார்கள். அது ஒரு கடவுள் அருள் தான். அந்த மாதிரி அதை காமிச்சிட்டு அப்புறம் அதை நம்மளை விட்டுருவாருன்னு நினச்சேன். எனக்கு பல நிகழ்ச்சிகள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து சாமியை பார்த்துதானோ அவர் அப்படியே கூப்பிட்டுறணும்னு நினச்சிட்டார். ராஜேந்திரனுக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்புறம் இந்த இசையமைப்பாளருடைய பங்குங்கிறது ரொம்ப போற்றுதலுக்குரியது. ஏன்னா ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் தான் ரொம்ப உயிர் ஊட்டுகிறார். பக்கவாத்தியத்திலிருந்து பாடகருக்கு சொல்லித்தரது வரைக்கும் எல்லாம் அதை செய்திருக்கார். ஏற்கனவே பாடகர் ஓடி ஓடி உட்கலந்தன்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே அது உள்ள ஒரு மெட்டு அது. ஆனால் அதை காட்டின இவருடைய உண்மையான இந்த குரல் வளத்தை, இவருடைய உண்மையான திறமையை இசையமைப்பாளர் வெளிக்கொண்டு வந்திருக்கார். அது நமது பாராட்டுகளை தெரிஞ்சோம். உண்மையாகவே இவருடைய அந்த ஒரு பண உயர்வு பாட்டுக்கு இப்போ எங்கேயாவது பாடுறதுன்னா அவருடைய இது உயர்ந்துடும். இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் இதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அவருடைய வருமானம் ஆண்டவன் அருளால் உயர்த்திட்டார் இசையமைப்பாளர். எடிட்டிங்கை எல்லாருமே சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமானது. படத்தொகுப்புங்கிறது அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தொகுப்பு. அந்த பின்னணியை அந்த இசையோடு அந்த பின்னணியை காட்டுற போது அந்த ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவோம் பாருங்க, அது அற்புதம். எத்தனையோ பெரியவர்கள்லாம் இந்த இந்திய மண்ணிலே வந்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர் என்கின்ற ஒரு படத்துக்கு
எந்த செட்டுமே போடவில்லை. அது கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர். எந்த செட்டும் போடாமல் அந்த கதைக்கு உரிய அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அதை படமாக்கியிருப்பார்கள். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி உலக புகழ்பெற்ற எத்தனையோ இயக்குனர்கள்லாம் வந்து எவ்வளவோ காட்சிகளையெல்லாம் நம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த எடிட்டிங்கை பாராட்டணும். அந்த பின்னணி வர அந்த காட்சிகளை நம்ம ரொம்ப வெகுவாக பாராட்டணும். பாடலாசிரியர் அகார உகார மகாரன்னு ரொம்ப அற்புதமாக எழுதி, அது சிவனுக்கே உரிய சொல்லு. ஏன்னா வேதங்களாலையும் ஆகமங்களாலையும் சிவாகமங்கள் வந்து ஆகாராய நமக ஊகாராய நமக என்று கூறுகிறது. அது மாதிரி வேதம் வந்து ஐவூன் ரீழு சசாட்டு ஞமன நமன்னு அந்த உடுக்கையிலிருந்து சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்த ஒளியை வந்து சொல்லுகிறது. அப்புறம் வந்து பல்வேறு ஒரு சிந்தனை உடையவர்களை வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்வு பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதில் ஒரு தனிச்சிறப்பு, இத்தனை புகழ்பெற்ற இயக்குனர்கள் வந்து மனம் உவந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்றது. இயக்குனர் அனைவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பாடலாசிரியருக்கு நமது ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல வரிகள் அவருக்கு தோணி இருக்கு. சிவனுக்கு உரிய வரிகளாக அவர் எழுதியிருக்கார். ஏன்னா ஆ உ இம்முங்கிறது வந்து ஓங்கார தவம் என்று பேர். ஆ ஊ அப்படிங்கிறது இந்த ஒளியை மட்டும் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு தவம். அதனால் அந்த அது தெரிந்தோ தெரியாமல் அவர் சிவனை என்ற போது அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு வந்து விழுகிறது. பெருபதி இந்த தமிழ் பாடல் பாடுறவர்களை வந்து நம்ம வெகுவாக ஆதரிக்கணும். அவர்களை நாம் வந்து போற்ற வேண்டும். அதனால தான் ஒரு பாடலில் ஒரு கவிதையில் வந்து தமிழ் அன்னையை பற்றி ஒரு கவிஞர் சொல்லுகிறார். கதிர்வடித்து பிளம்பு எழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை பெறு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரப் பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் வாழியரோ தமிழ் புலவர். தமிழ் படித்தவன் வாழ்ந்தா தான் வந்து தமிழ் வாழும். அதனால தமிழர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டில் அந்த மாதிரி எழுதுகிறவர்களையும் அது சொல்கிறவர்கள் நம்ம வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டணும். அப்போ எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல. நமது கலைமாமணி மங்கையர்கரசி வந்து அந்த இது வந்து ரொம்ப வாழ்த்தி சொல்லிட்டு போனாங்க. அவர்களை அழைத்தது 2 எங்களுடைய சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஞான பண்ணையில் வளர்ந்த 2 பிள்ளைகள் அவர்கள். சிவ சதீஷ்குமார் அவர்களும் அன்பு சகோதரி ரேகாமணி அவர்களும். ஏற்ற மாதிரி அவருடைய மணி, எங்களுடைய பேராசிரியர் மணி அவர்கள் இங்கே வந்திருக்கார். ரேகாமணி அவர்கள் பெரிய புராணத்துக்கு எழுதின கட்டுரைக்கு சாமி வந்து வாழ்த்துறையெல்லாம் வழங்கியிருக்கா, அற்புதமாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தேடி தேடி ஒவ்வொருத்தராக நீங்கள் கண்டுபிடித்து இந்த நிகழ்வில் வந்து அதை ஈடுபடுத்தி இருக்கீர்கள். அதெல்லாம் ரொம்ப வெகுவாக பாராட்டணும். என்ன இருந்தாலும் தமிழ் அன்னையை உன்னை நீ என்னைய வாழ்த்துறதும் நான் உன்னைய வணங்குறதும் என்ன இருக்குது, அதில் ஒன்றும் பெருசு இல்லை. உன்னைய பாடிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்களை வந்து நான் வாழ்த்துகிறேன், அவர்களை போற்றுகிறேன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். எத்தனையோ பெரியவர்கள் இங்கே நம்மளுக்குள்ளே இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க. அவர்களை வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்து உயர்த்தி அவர்கள் திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய மனசு வேணும். அதனால் இதனுடைய தயாரிப்பாளர்களை நான் ரொம்ப வெகுவாக பாராட்டுகிறேன். உங்கள் பரம்பரையே நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். எத்தனையோ பேர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் இவர் ராஜேந்திரன்ட்ட பேசுகிறப்ப எத்தனையோ கதைகளை வச்சுருக்கார். ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறார். ரொம்ப சொல்கிற போதே யாருக்கும் இல்லாமல் ஒரு தனித்துவம் அவர்கிட்ட இருக்குது. அது சாமிகிட்ட நிறைய கதைகளை சொல்லி தந்தார். அது பார்க்குறப்ப என்றாவது ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் அனைவரும் வாழ்த்திருக்கீங்க அவரை. அது மாதிரி என்றாவது நல்ல இடத்துக்கு ஒரு உன்னத நிலைக்கு வருவார். அது மட்டுமல்ல, எப்பயுமே நமது எண்ணங்கள் வந்து செயலுக்கு வந்துடும். நீங்கள் இடைவிடாது ஒரு எண்ணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த உலகில் ஒரு இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிற போது இடைவிடாது அதை பற்றி சிந்தித்து ஒவ்வொரு அடியாக நீங்கள் எடுத்து வைக்கிற போது எண்ணம் வந்து செயலுக்கு வந்துடும். அது இயற்கையாக இறைவன் உங்களை ஆசீர்வதித்து அந்த உரிய இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு வெற்றி பெற்ற எண்ணத்தையும் பாருங்கள், அது திடீர்னுலாம் வந்ததில்லை. அது எல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கேயோ ஒரு குடிசை வீட்டில் இருந்த ஒருத்தர்
அந்த வீட்டை கூட மேய முடியாமல் இருந்த ஒரு மாணவன் வந்து இதை எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவார். அவர் அந்த குடியில் இருந்து கொண்டு அவருடைய எண்ணங்களை எல்லாம் வந்து அப்படியே உலகத்துக்கு அவர் பரந்த நோக்கா பல காரியங்கள் உலகுக்கு செய்யணும்னு என்றபோது ஒரு குறிப்பிட்ட நாளையில் அவர் உலகுக்கு உதவுற மாதிரி ஒரு உன்னத நிலைக்கு அவர் வந்துடுறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள். சாமி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று ஆழ்வார்கள் சொல்ல மாதிரி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு காதில் விழுகுது. இருந்தாலும் பாராட்டுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் பைக்கை கொடுக்கறோட வருது இருக்குது. அதனால் ஆகையினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும். அதை காட்டிலும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களை அனைவரையும் தனித்தனியாக வாழ்த்து. சென்ற காலத்தில் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் பெற்று நீங்கள் ஓங்கி வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய செந்தமிழ் சொக்கநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக.